லாவால இருந்து Probuds N11 அப்படின்னு ஒரு நெக் பேண்ட் வந்து அனுப்பியிருக்காங்க. இது எப்படி இருக்கு ஓபன் பண்ணி பார்ப்போமா? லாவாவோட பாக்ஸ் இப்போ எல்லாமே பிளாக் கலராக தான் வருது. அந்த மாதிரி தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. முன்னாடி வந்து அந்த மாடல் இமேஜ் கொடுத்துருக்காங்க, பின்னாடி அதோட ஸ்பெக்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா இங்கே சைடில் பார்த்தா 12+2 month வாரண்டி அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது ஒரு வருஷம் எக்ஸ்ட்ராவாக ஒரு 2 மாதம் கொடுக்குறாங்களாம். நல்ல விஷயம் தான். ஸோ கீழே வந்து அதோட டேஷ் சுவிட்ச் அப்படின்னு சொல்லி ஒன்று ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணால் மேலேயே நெக் பேண்ட் வந்து வச்சுருக்குறாங்க. நெக் பேண்டை கையில் எடுப்போம். எல்லா நெக் பேண்டும் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இதுவும் இருக்குது. அப்புறமா அதை டீட்டெயில்டாக பார்ப்போம். அதுக்கப்புறம் உள்ள ஒரு அட்டை மாதிரி இருக்குது. அதை எடுத்துட்டா எக்ஸ்ட்ரா இயர் டிப் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு டைப் சி சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. ஒரு யூசர் மேனுவல் இருக்குது. ஒரு வாரண்டி கார்டு இருக்குது 12+2. அதே மாதிரி இதுலையும் போட்டிருக்காங்க. அவ்வளோதான் பாக்ஸ்குள்ளே இருக்குது. எல்லா நெக் பேண்டும் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. புதுசாக வித்தியாசமாக ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியாது. பில் குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இங்கே வந்து ஃபுல்லாகவே ரப்பரில் கொடுத்துருக்காங்க. பார்க்கும்போதே தெரியும் நல்லா குவாலிட்டியாக தான் இருக்குது. பட் லாங் டேர்மில் யூஸ் பண்ணால் எப்படி இருக்குன்னு தெரியும். அது போக இங்கே வந்து பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. இந்த கேபிளுமே நல்லா குவாலிட்டியாக தான் கொடுத்துருக்காங்க. பட் இங்கே பட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. பட் நல்லாயிருக்கு. அடுத்து இங்கே பட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தா ஒரு வால்யூம் ப்ளஸ் மைனஸ் பட்டன் இருக்குது. அதுக்கு சென்டரில் ஒரு மல்டி ஃபங்க்ஷன் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியுது. அதுக்கப்புறம் ஒரு சின்ன எல்இடி கொடுத்துருக்காங்க. சைடில் வந்தா சார்ஜிங் போர்ட் இருக்கு. டைப் சி சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு கேப் மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்படியே பின்னாடி வந்தா இங்கே ஒரு மைக் கொடுத்துருக்காங்க. இந்த நெக் பேண்டில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் என்னன்னா அதை டேஷ் சுவிட்ச் அப்படின்னு சொல்லி பிராண்ட் வந்து சொல்றாங்க. அதாவது என்னன்னா இந்த பட்ஸ்ல வந்து இங்கே மேக்னெட்டிக் எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்துலயுமே இருக்கிறது தான். பட் இந்த மேக்னெட்டிக் எஃபெக்ட் மூலமா ஒரு சில விஷயங்களை வந்து கண்ட்ரோல் பண்றாங்க. உங்களுக்கு கால் வருது, உங்க கழுத்துல தொங்க விட்டுருக்கும் போது இதை ஒட்டி வச்சிருப்பீங்க. அப்போ கால் வருது அப்படின்னா ஜஸ்ட் இதை எடுத்தீங்க அப்படின்னா உங்க கால் வந்து அட்டன் ஆயிடும். பேசி முடிச்சுட்டு இதை ஒட்டினீங்க அப்படின்னா உங்க கால் வந்து கட் ஆயிடும். அது ரொம்பவே பர்ஃபெக்ட்டா ஒர்க் பண்ணுது. அதே மாதிரி உங்க காதுல வச்சு நீங்க மியூசிக் கேட்டுட்டு இருக்கீங்க, அதை எடுத்து விட்டு இதை ஒட்டினீங்க அப்படின்னா சாங் வந்து பாஸ் ஆயிடுது. திருப்பி இதை எடுத்து காதுல வச்சீங்க அப்படின்னா, அதாவது இந்த மேக்னெட்டை நம்ம பிரிச்சிட்டோம் அப்படின்னா சாங் ப்ளே ஆகுது. ஒட்டிட்டோம் அப்படின்னா சாங் வந்து பாஸ் ஆயிடுது. இதுவுமே பர்ஃபெக்ட்டா ஒர்க் பண்ணுது. இதுல ஃபிட்டிங் அப்படின்னு பார்த்தா இதை வந்து கொஞ்சம் பெருசா கொடுத்துருக்காங்க. அது காரணம் இதோட டிரைவர் சைஸ் அப்படின்னு சொல்லலாம். பட் இவ்வளோ பெருசா கொடுத்ததை இன்னும் கொஞ்சம் சின்னதாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா பெருசா இருக்கிறதுனால ஃபிட்டிங் வந்து நல்லா தான் இருக்கு. பட் ஒவ்வொரு டைம் வைக்கும் போதும் காதுல வந்து நான் ப்ரெஸ் பண்ணி வச்சாதான் அது வந்து நல்லா நிக்குது. இது எல்லாருக்குமே எந்த அளவுக்கு செட் ஆகும் அப்படின்னு தெரியல. ரொம்ப நேரம் யூஸ் பண்ணாலுமே காதுல ஒரு சின்ன பெயின் வந்து இருக்கு. இன்னும் கொஞ்சம் சின்னதா டிசைன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நல்லா இருக்கும். பார்க்கறதுக்கு கொஞ்சம் மொக்கையா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா இந்த டிவைஸ்ல மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக 12mm டைனமிக் டிரைவர் வந்து கொடுத்திருக்காங்க. மியூசிக் வந்து பெரிய அளவுல எதிர்பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிடிக்காது. ஓரளவு டீசென்ட்டான மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதுல கிடைக்குது. அதே நேரத்தில் பேஸ் வந்து நல்லா எடுத்து கொடுக்குது. நல்லா கிளியரா நம்மளால பேஸ் வந்து கேட்டுக்க முடியுது. ஆனா அந்த மியூசிக் வந்து அந்த அளவுக்கு கிளியரா இல்ல. இன்னும் கொஞ்சம் பெட்டரான அந்த சவுண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி நல்லா ஆப்டிமைஸ் பண்ணி கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். சோ இதுல மியூசிக் வந்து டீசென்ட்டா தான் இருக்குது. இதுல கால் குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்கு. அது போக ENC சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. பட் கம்ப்ளீட்டா பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து கிளியர் ஆகல. ஓரளவு லிட்டில் பிட் பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருக்கு. இருந்தாலுமே நம்ம என்ன பேசுறோம், அவங்க என்ன பேசுறாங்க அப்படிங்கறத கிளியரா லவுடா கேட்டுக்க முடியுது. கால் குவாலிட்டி எக்ஸலென்ட்டா இருக்கு இந்த பிரைஸ் செக்மெண்ட். அடுத்து கனெக்டிவிட்டியுமே ரொம்பவே நல்லா இருக்கு. மொபைல்ல நம்ம ஒன்ஸ் கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த டைம் ஈஸியா வந்து கனெக்ட் ஆயிடுது. அது போக இதுல டுயல் டிவைஸ் பேரிங் டெக்னாலஜியும் கொடுத்திருக்காங்க. அதனால நீங்க ஒரே நேரத்துல 2 டிவைஸ்ல கனெக்ட் பண்ணி வச்சுக்க முடியும். இது போக இதுல கேமிங் மோடும் கொடுத்திருக்காங்க. லோ லேட்டன்சி 60 மில்லிசெகண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பட் ஓரளவு டிலே இல்லாம நம்மளால கேம் வந்து விளையாண்டுக்க முடியுது. அது ஓரளவு ஓகேவா இருக்குது. நீங்க கேமிங் மோட் வேணும் அப்படின்னா அந்த மல்டி ஃபங்க்ஷன் பட்டனை 2 டைம்ஸ் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா கேமிங் மோட் வச்சுக்க முடியும். இல்ல நார்மல் மோட் வேணும்னாலும் அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இது போக இதுல கூகுள் அசிஸ்டன்ட் சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா அதையுமே நீங்க அக்சஸ் பண்ணிக்க முடியுது. இதுல பேட்டரி கெபாசிட்டி அப்படின்னு பார்த்தா 280 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. 42 hours பிளேபேக் டைம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு 60 to 70% வால்யூம்ல கேட்டா. பட் அந்த அளவுக்கு எக்ஸாக்ட்டா கிடைக்குதா அப்படிங்கறத நான் செக் பண்ணல. ஓரளவு பேட்டரி நான் யூஸ் பண்ண வரைக்கும் நல்லாவே நிக்குது. பெருசா ப்ராப்ளம் இல்ல. அதே மாதிரி இதுல குயிக் சார்ஜ் சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. நீங்க 10 நிமிஷம் சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா 13 மணி நேரம் கேட்டுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் போக இதுல IP ரேட்டிங்கும் கொடுத்திருக்காங்க. IPX6 ரேட்டிங் வந்து கொடுத்திருக்காங்க. இது வந்து ஸ்பிளாஷ் ப்ரூஃப் தான். மழையில் நனைஞ்சாலும் வேர்வைப்பட்டாலும் பெருசா ப்ராப்ளம் கிடையாது. அதனால நீங்க ஸ்போர்ட்ஸ் பர்சனா இருந்தாலுமே இதை யூஸ் பண்ண முடியும். கடைசியா இவ்வளவு விஷயங்கள் கொடுத்திருக்கக்கூடிய இந்த நெக் பேண்டோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா 1500 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு சேல் பண்றாங்க. இப்போ இதை வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா 1500 ரூபாய் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகம் அப்படின்னு தான் ஃபீல் பண்றேன். இன்னும் கொஞ்சம் கம்மியா இருந்தா நல்லா இருந்திருக்கும். ஒருவேளை உங்களுக்கு ஆஃபர்ல ஒரு 1200 ரூபாய் 1300 ரூபாய் அந்த மாதிரி கிடைச்சது அப்படின்னா தாராளமா இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு நல்ல கால் குவாலிட்டி இருக்கு. டீசென்ட்டான மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. பேட்டரி பேக்கப் நான் பெர்ஃபெக்ட்டா செக் பண்ணல. பட் 42 hours கிடைக்கும் அப்படின்னு பிராண்ட் வந்து கிளைம் பண்றாங்க. சோ மத்த விஷயங்கள் பில் குவாலிட்டி இதெல்லாம் ஓரளவு ஓகேவா இருக்கு. சோ நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஓகேவா இருந்து பிரைஸும் ஓகேவா இருந்ததுன்னா தாராளமா இதை ட்ரை பண்ணி பாருங்க. பெஸ்ட் பை லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன்.